நம்மில் அநேகருக்குள்ளே இருக்கின்ற ஆவிக்குரிய குணங்கள் என்னவென்றால், சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் இந்த ஆவிக்குரியவைகள், சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் ஜெபத்தின் மீது இருக்கிற ஒரு வைராக்கியம், சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பாங்கு. அதன் பிறகு ஏனோ ஜெபத்திலே ஒரு அலட்சியம். அப்படி இல்லாமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே. ஜான் ஜே பேட்டன் அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்வார். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்ந்து கவனித்தது என்னவென்றால், என்னுடைய டாடி குடும்ப ஜெபத்தை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் குடும்பத்தை சேர்த்து ஜெபத்தில் நடத்தினார் என்று சாட்சி சொன்னாருங்க. நாட் ஜஸ்ட் ஒன் டே, நாட் ஜஸ்ட் 1 month, நாட் ஜஸ்ட் 1 year. ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ இல்லைங்க, சுமார் 60 வருடங்களுக்கு மேலாக என் தந்தை குடும்பத்தை சேர்த்து ஒரு இடத்திலே ஒன்று கூட்டினார். சேர்த்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் குடும்ப ஜெபத்தை நடத்தி வந்திருக்கிறார். சில டைம்ல பிரயாணம் பண்ணுவோம் இல்லையா, அதாவது குடும்பமா எங்கேயாவது நாம பிரயாணம் போக வேண்டிய சூழல் வருமா இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட சமயத்துல அவர் எழுதுகிறார், பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிற போது அந்த பிரயாணத்திலும் கூட என் தந்தை குடும்பத்தார் எல்லோரையும் ஒரு இடத்திலே சேர்த்து கட்டாயம் ஜெபித்து விடுவார். பிரயாணத்திலே பிரார்த்தனை, பிரயாசங்களிலே பிரார்த்தனை, பணிகளில் பிரார்த்தனை, தேவ பணிகளில் பிரார்த்தனை. அது ரொம்ப அவசியங்க. ஒரு நதிக்கரையிலிருந்து தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, ஒருவேளை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் பார்ப்போம் என்றால், அந்த நதிக்கரையிலே ஜெபம் நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டு பவுல் அந்த இடத்திற்கு சென்று அங்கு கூடியிருந்த சில ஸ்திரீகளிடத்திலே தேவ செய்தியை கொடுத்தபோது, தியத்தீரா பட்டணத்தாளாகிய லீதியாள் என்கிற ஒரு ஸ்திரீ தன் இருதயத்தை தேவன் திறந்ததினாலே அவள் தேவனுடைய வார்த்தையிலே தன் மனதை வைத்து அந்த வார்த்தைகளை அவள் ஏற்றுக்கொண்டாள். பிலிப்பி என்ற பெயருடைய ஒரு பட்டணத்திலே முதலாக ரட்சிக்கப்பட்டது யார் தெரியுங்களாங்க? ஒரு ஸ்திரீதான். யூரோப் கண்டத்திலே முதலாக ரட்சிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா? ஒரு ஸ்திரீதான். அது எங்கெங்க? அது ஒரு ஆற்றங்கரையில. ஆற்றங்கரையிலே தேவ ஊழியம், நதி கரையிலே ஜெபம். ஒரு ஸ்திரீயை ரட்சிப்புக்குள் வழி நடத்தியது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் என்று பார்க்கிறோம் அல்லவா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அந்த நிருபத்திற்கு வந்த பெயர் காரணம் என்னவென்றால், இதோ அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம்தான். லீதியாள் என்கிற ஸ்திரீ தேவ வார்த்தையை விசுவாசித்தால் எந்த இடத்துல? ஆற்றங்கரையில. இந்த தேவ வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திற்குள் கொண்டு சென்றால். அது மாத்திரமல்ல, அந்த ஊழியக்காரர்களை தன் வீட்டிலே சேர்த்து கொண்டாள். தன்னுடைய வீட்டையே தேவாலயமாக மாற்றிவிட்டாள். இன்று உங்களுடைய இல்லங்களை கூட நீங்கள் தேவாலயமாக மாற்றக்கூடும். எப்படி? தேவனுடைய பிரசன்னத்தை அழைப்பதன் மூலமாக, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாக, குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக உன்னுடைய வீட்டையே தேவனுடைய இல்லமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். லீதியா என்ற ஸ்திரீ பிலிப்பி பட்டணத்தில் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய இல்லத்தை தேவனுடைய வீடாய் ஆலயமாய் மாற்றிவிட்டாள். அவள் ரட்சிக்கப்பட்டது எங்கே தெரியுமா? ஆற்றங்கரையில. காரணம் என்னவென்றால், அன்று பவுல் இந்த நதிக்கரையில, ஆற்றங்கரையிலே தன் ஊழியத்தை அவன் செய்து கொண்டு வந்தான். அதனால்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும்போது இப்படி எழுதுவான், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் தேவ வார்த்தையை போதி, பிரயாசப்படு, சிரமப்படு, சுவிசேஷகனாக அந்த ஊழியத்தை செய். ஏனென்றால் பவுல் அதே போலதான் தனக்கு நேரம் கிடைக்கிற ஒவ்வொரு முறையும், வாய்ப்பு கிடைக்கிற எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தையை அற்புதமாய் போதித்து அநேகரை தேவனுடைய ரட்சிப்புகள் வழி நடத்தினான். நீ எங்கே இருந்தாலும் சரி, தேவ சந்நிதி உன்னோடே கூட இருக்க வேண்டும். நீ எங்கே இருந்தாலும் ஜெபத்தின் ஆவி உன்னை வழி நடத்த வேண்டும். அன்று தானியேல் ஜெபித்த வேளையிலே ஃப்ரெண்ட்ஸ், தானியேலின் அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் இறங்கி வந்து விட்டார். தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே தானியேல் அனுபவித்தான். தயவு செஞ்சு கவனிங்க, இதெல்லாம் எந்த இடத்துலங்க? ஒரு ஆற்றங்கரையில. நான் அறிவிக்கின்ற இந்த தேவன் நீ எந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலும் அந்த இடத்திற்கு இறங்கி வருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நாம் இப்பொழுது அவரை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ராஜா. விடியற்காலமே எழுந்து ஜெபத்திலே தரித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் இந்த நேரத்திலும் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற, முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும், உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியான கிருபையை அருள வேண்டும் என்றும், சிலருக்கு தங்கள் இருதயங்களிலே கலக்கம் இருக்கிற போது, மனசிலே காயங்கள் இருக்கிற போது, சரீரத்திலே பலவீனங்களும் பாடுகளும் இருக்கிற போது, பொருளாதார ரீதியாய் உடைந்து போகிற போது, நாங்கள் எப்பொழுதும் நம்பக்கூடிய ஒரே தேவன் நீரல்லவோ. ஆபத்து காலத்திலே மறு உத்தரவு தரக்கூடிய ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரை. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் இறங்க வேண்டும் என்றும், எங்களை சந்திக்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவரையும் அப்பா அவர்கள் தேவையிலே நீர் சந்திக்க வேண்டும் என்றும், ஆதரிக்க வேண்டும் என்றும், அற்புதமான பதிலை அருள வேண்டும் என்றும், தானியேலை அன்று எவ்விதத்திலே நீர் சந்தித்தீரோ, தானியேலுக்கு உம்மை நீர் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினீரோ, அதே விதத்துல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உம்மை வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.